மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இணைந்திருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம காலையில் பார்த்த விலங்குகளுக்கான படத்திற்கான வினா விடை பார்க்கலாம் வாங்க. முதல் கேள்வி, கீழ்காணும் உயிரியில் ஒரு செல் உயிரி எது? மண்புழுவா, தவளையா, அமீபாவா, அட்டையா? ஒரு செல் உயிரி. ஒரு செல் உயிரினா என்ன சொன்னோம்? ஒரே செல்லாலான உயிரி. இனப்பெருக்கம், சுவாசம், உணவு சாப்பிட்றது எல்லாமே இதில் ஒரு செல்லே நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? கழிவு நீக்கம் எல்லாமே ஒரே செல்லில் நடக்கும்னு பார்த்தோம். அதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 3 அமீபா. சரிங்களா? அமீபாவுக்கு தான் பார்த்தோம்னா ஒரு செல் உயிரிக்கான எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம். வேறு என்ன பார்த்தோம்னா நம்ம பாரமீசியம், யூக்ளினா இதெல்லாமே ஒரு செல் உயிரிக்கான எடுத்துக்காட்டுகளாக நம்ம பார்த்தோம். அடுத்து இரண்டாவது கேள்வி, பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படுவது எது? கங்காரு எலியா, ஒட்டகமா, யானையா, புலியா? பாலைவன கப்பல். ஆன்சர் இது ரொம்ப ஈஸி, ஒட்டகம். சரிங்களா? பாலைவன கப்பல் என அழைக்கப்படுவது ஒட்டகம். ஏன்னா அதனுடைய கால்கள் பார்த்தோன்னா தட்டையாக இருக்கும். சரிங்களா? பாதம் தட்டையாக இருக்கும். ஸோ அதனால் மணலில் நடக்கிறதுக்கு அது எளிதாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்தது மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள். எப்பொழுதும் நீர் அருந்தாத விலங்கு எது? எப்பொழுதும் நீர் அருந்தாத விலங்கு எது? ஆப்ஷன்ஸ் கங்காரு எலியா, ஒட்டகமா, யானையா, எலியா? ஆன்சர் ஆப்ஷன் 1 கங்காரு எலி. சரிங்களா? அது பார்த்தோம்னா நீர் அருந்தாது. தமக்கு தேவையான நீரை பார்த்தோம்னா உணவுலேருந்து அதுவே எடுத்துக்கும். சரிங்களா? அடுத்தது நான்காவது கொஸ்டின், தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? வரையாடா, புலியா, சிங்கமா, யானையா? ஆன்சர் ஆப்ஷன் 1 வரையாடு, அதாவது நீலகிரி வரையாடு. சரிங்களா? தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எதுன்னு கேட்டால் நீலகிரி வரையாடு. இதுவே இந்தியாவின் தேசிய விலங்கு எதுன்னு கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் புலி. சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, மாற்றி எழுதிட்டு வந்துடாதீங்க. அடுத்தது ராணிக்கட்ஸ் நோய் ஏற்படுவது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பூஞ்சையாலையா, வைரஸாலையா, பிளாஸ்மோடியத்தாலையா, பாக்டீரியாவிலையா? ராணிக்கட்ஸ் நோய் ஏற்படுவது எதனால்? ஆப்ஷன் 2 வைரஸ். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் 2 வைரஸ். அடுத்தது ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவின் இடம், அதாவது உலக அளவில் பட்டு உற்பத்தியில் இந்தியாவின் இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1வது இடமா, 2வது இடமா, 3வது இடமா, 4வது இடமா? இது ரொம்ப ஈஸி தான். ஆன்சர் 2வது இடம். இதுவே இந்தியாவில் கேட்டால் என்ன பார்த்தோம்? நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா கர்நாடகா முதலிடத்தில் இருக்குன்னு பார்த்தோம். முதலிடம் இது பட்டு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எதுன்னு கேட்டால் அது சைனா. சரிங்களா? அடுத்தது 7வது கொஸ்டின் பாருங்கள். பட்டுப்பூச்சியிலிருந்து பட்டுநூல் தயாரித்தலுக்கு பெயர். சரிங்களா? பூச்சியிலிருந்து பட்டுநூல் தயாரித்தலின் பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபிசிகல்ச்சரா, செரிகல்ச்சரா, விட்டிகல்ச்சரா, வெர்மிகல்ச்சரா? ஆன்சர் ஆப்ஷன் 2 செரிகல்ச்சர். சரிங்களா? செரிகல்ச்சர்னால் பட்டுப்பூச்சியிலேருந்து பட்டுநூல் தயாரித்தல் சொல்லுவோம். இதுவே ஃபிசிகல்ச்சர்னால் மீன் பிடித்தலை ஃபிசிகல்ச்சர்னு சொல்லுவோம். விட்டிகல்ச்சருங்கிறது திராட்சையிலேருந்து மதுபானங்கள் தயாரிப்பாங்க இல்லையா, அதை நம்ம விட்டிகல்ச்சர்னு சொல்லுவோம். அல்லது திராட்சைகளை பார்த்தோன்னா உற்பத்தி செய்கிறதையும் நம்ம விட்டிகல்ச்சர்னு சொல்லலாம். அடுத்தது வெர்மிகல்ச்சர் அப்படிங்கிறது மண்புழு உரத்தை சொல்லுவோம். சரிங்களா? மண்புழு உரப்பை வெர்மிகல்ச்சர்னு சொல்லுவோம். அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்கள். ஆஸ்பெர்ஜில்லஸ் ஒரு பூஞ்சையா, வைரஸா, புரோட்டோசோவா, பாக்டீரியாவா? ஆஸ்பெர்ஜில்லஸ் ஒரு பூஞ்சை. சரிங்களா? இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெர்ஜில்லஸ்ங்கிறது பார்த்தோம்னா ஒரு பூஞ்சை. சரிங்களா? பூஞ்சை தான் சரியான ஆன்சர். புரோட்டோசோவா தவறு. சரிங்களா? ஆஸ்பெர்ஜில்லஸ் ஒரு பூஞ்சை. இது பார்த்தோன்னா நம்ம ஒவ்வாமை ஏற்படுத்துன்னு பார்த்தோம். கோழிகளில் பார்த்தோம்னா ஒரு வகையான நோயை ஏற்படுத்துன்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? ஆஸ்பெர்ஜில்லஸ் ஒரு வகையான நோயை ஏற்படுத்துன்னு சொல்லி பார்த்துருப்போம். மனிதர்களில் ஒவ்வாமை ஏற்படுத்துன்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். குளிர்கால உறக்கம் கொள்ளும் விலங்கு எது? குளிர்கால உறக்கம் கொள்ளும் விலங்கு எது? நத்தையா, ஆமையா, முதலையா, பூனையா? இதை அந்த பாக்ஸில் படித்தோம். சரிங்களா? குளிர்கால உறக்கம் கொள்ளும் விலங்கு எதுன்னு கேட்டால் ஆன்சர் ஆமை.
சரிங்களா. ஏன்னா ஆமை வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான குளிரை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணும், தன்னுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு குளிர்காலங்களில் தூங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா. சரி, அப்போ குளிர்கால உறக்கம் கொள்ளும் விலங்கு எதுன்னு கேட்டால் ஆமை. அடுத்த கோடைக்கால உறக்கம் கொள்ளும் விலங்கு எதுன்னு கேட்டால் இதுக்கு ஆன்சர் என்ன? இதுக்கு ஆன்சர் நத்தை. சரிங்களா. இது வெப்பத்தை தவிர்ப்பதற்காக என்ன பண்ணும், தன்னுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் நிறுத்திட்டு தூங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா. அவ்வளோதாங்க இன்றைக்கான வினா விடைகள் வந்து பார்த்தோன்னா முடிச்சு. ரொம்ப சின்ன போட அப்படிங்கிறனால ஒரு 10 கேள்வியோட நிறுத்தியாச்சு. சரிங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. தேங்க்யூ.